ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடே சமையல். இன்றைக்கி நம்ம பசலைக்கீரை உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோங்க. நான் கொஞ்சமாக பசலைக்கீரை எடுத்திருக்கேன். 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம கீரை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா கீரையும் இப்படி கட் பண்ணிக்கலாம். கீரையெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆகட்டுங்க. அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு விழுந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க. நம்ம கட் பண்ண தக்காளியை சேர்த்துடலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சுங்க. நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துடலாங்க. கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் கூடவோ குறைச்சிக்கவோ சேர்த்துக்கோங்க. இதை கலந்து விட்டுக்கலாம். கட் பண்ண கீரையை சேர்த்துடலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். பசலைக்கீரை நீங்கள் வாங்கினீங்கன்னா இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சுருக்கோங்க. இது கீரை வேகத்துக்காக மட்டும்தான் இந்த தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த பசலைக்கீரை நம்ம மாடி தோட்டத்துலேயே பறிச்சதுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். கீரை வெந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் பறித்த பசலைக்கீரை உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் கூட சூப்பராக செட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.